பிளாக்கி, எங்கே இருக்க? சாக்லேட் சாப்பிட்றியா? சாக்லேட்லாம் இந்த நாய்க்குட்டிங்களுக்கெலாம் கொடுக்கவே கூடாதுங்க. இனிப்புன்றதே அதுங்களுக்கு உதவாது. அதனால் அதுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் இப்போ பசங்களுக்கு சாக்லேட்டு, அதாவது இந்த பாதாம் உள்ளே இருக்கும் இந்த சாக்லேட்டுக்குள்ளே, செம்மையாக இருப்பார். அந்த சாக்லேட் தான் பசங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன். வேணுமா வேணுமா உனக்கு? வேணுமாடி? இந்த சாக்லேட் கூட இந்த பாதாம் பருப்போடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு இருக்க சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப மொத்தமாக இருக்கும். அது அப்படியே கட் பண்ணுறதுக்கு போதும் போதும்னு ஆகிடும். இது அப்படியே உடச்சி தான் எடுத்துருக்கேன். நான் உடச்சி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னம்மா? சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். ரொம்ப, அதாவது ஒரு சக்கரை அளவு தான் கொடுத்துருக்கேன். கொடுக்கவே கூடாது, பாவமாக இருக்குல்ல. அதனால் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட போகிறேன். பிளாக்கி, நான் சாப்பிட போகிறேன்டா. சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஓடியா, சாப்பாடு போடுறேன், ஓடியா. சாம்பாருக்கு முட்டை கிரேவி மாதிரி பண்ணேன். வெத்து சாம்பார் தான். அது மாதிரி சிக்கன் கலந்துருக்கேன். மிளகு சிக்கன் செஞ்சேன்னா அதுலேயே இந்த முட்டையை வேக போட்டு ரெண்டுமே 2 in 1 மாதிரி செஞ்சாச்சு. செம்மையாக இருந்தது. மதியத்துக்கு வெத்து சாம்பாரும் முட்டை, பெப்பர் சிக்கன், அவ்வளோதான் எங்கள் வீட்டில். ஓரியோவா? சாஸ்லாம் நிறைய ஓரியோ போடக்கூடாது, ரொம்ப காரமாக இருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் சிக்கன். சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. சரி, மதியம் சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கணும். இன்றைக்கி இப்போ இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில். சூப்பராக இருந்தது இந்த பெப்பர் சிக்கன். அது கூட முட்டை வேக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது.